சரி, இன்றைக்கி உள்ள சத்தியம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வழக்கம் போல் வாசித்த வசனத்தில் த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 40 verse 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நீங்கள் உங்கள் மைண்டில் இந்த வசனத்தை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். சரியா? எப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, செல்ஃபோனில் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க இல்லையா? அதை மாதிரி உங்கள் மைண்டில், சிந்தையில் சோர்ந்து போகிறவனை ஆண்டவர் தூக்கி போட்டு மிதிக்கிறது இல்லை. சரியா? சோர்ந்து போகிறவனை அவன் கிடக்கான் அப்படின்னு சொல்கிறது இல்லை. சோர்ந்து போகிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான வசனம் என்னென்னா, சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அப்போ சோர்விலிருந்து ஒருத்தர் வெளியே வரணும்னா அவனுக்கு பலன் வேணும். ஆமேன். சத்துவம் இல்லாதவனுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு சத்துவம், தட் இஸ் ஸ்ட்ரென்த். ஆமேன். அப்போ பலன்னா என்ன? தட் இஸ் பவர் ஆஃப் காட். சரியா? ஆமேன். ஒரு பக்கம் சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு புதிய வேகம் வேணும்னா அவனுக்கு ஒரு வல்லமை வேணும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போயிடுறோம் தெரியுமா? வாசிங்களேன், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான், அதை இப்போ வாசிக்கணும்னு நான் சொல்கிறேன். என் மகனே, 11வது வசனம், என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாத. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது, அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. அவர் உன்னை கடிந்து கொள்ளும் போது, என் மகனே, கர்த்தருடைய சிட்சைகளை நீ அற்பமா எண்ணிராத. அம்மா, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வயதில் மூத்த என் அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், மற்றவங்களை நான் கம்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் அவுட் ஆயிடுவேன். மற்ற விசுவாசிகளையோ, மற்ற ஊழியர்களையோ, மற்ற கிறிஸ்தவர்களையோ நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. பைபிளுக்கும் உங்கள் லைஃபுக்கும் ஒப்பிட்டு பார்க்கணும். அவன் இப்போ தான் வேலைக்கு வந்தான், இப்போ தான் வந்தான், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு, அவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், அது வாங்கிட்டான். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், கார் வாங்கிறதுக்கும் கல்யாணம் கட்டுறதுக்காக ஏசப்பாவை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லைன்றேன் நான். அது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா கையில் காசு வரும், காசு வந்தால் கார் வாங்கிடுவோம் இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடக்கும். என்னை பொறுத்தவரை அது நடக்கும். ஆனால் யாரை கற்றி அது வேறு விஷயம் நடக்கும். அப்போ கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், அதாவது நம்முடைய கர்த்தர் சில நேரங்களில் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ நீங்கள் கவனிக்கணும், இதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் கடிந்து கொள்கிறாரு, கர்த்தர் திட்டுவார், அதெல்லாம் புது உடன்படிக்கைலாம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி எந்தெந்த வசனங்களை நான் கையாளுகிறேன் என்பதை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி, கடிந்து கொள்ளும்போது நம்ம என்ன செய்யணுன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை நீ முதல்ல அற்பமாக எண்ணாதப்பா, அற்பமாக எண்ணாத. அவர் உன்னை கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாத. அப்போ எப்போ நம்ம சோர்ந்து போவோம்? ஆண்டவர் கடிந்து கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பிரிட் அப்படியே டவுன் ஆயிரும், நம்ம சோர்ந்து போயிடுவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள், ஆமாம், உண்மையாக தாகத்தோடு ஊழியம் செஞ்ச ஊழியர்கள்லாம் அவங்க மனசில் எதுவும் தவறுன்னு பட்டால் அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேட்பாங்க, நீங்கள் பேசுனது தவறு, நீங்கள் சொன்னது தவறுன்னு. அதை கேட்குறவங்களும் ஆமாம் ஐயா, நீங்கள் சொன்னது கரெக்ட் தான்னு ஒப்பு கொடுத்து தலையில் கை வச்சு ஜெர்மனி விடுங்கம்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, தனியாக கூப்பிட்டு கேட்டால் கூட பரவாயில்ல, எல்லாருக்கும் முன்னாலே அப்படி கேட்டார், எனக்கு மானமே போயிடுச்சு. ஏற்கனவே மானம் கட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது தெரியல, புரியுது அவங்களுக்கு? ஏற்கனவே இந்த பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா அவன் உலகமே இருட்டாக இருக்குன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஏற்கனவே அந்த மானம் சூடு சொரணை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது தெரியல, எல்லோரும் பார்த்து கண்டுக்காமல் விட்டாங்க.
ஆனால் உண்மையாக நேசிக்கிற தேவ மனிதர்கள், உண்மையாக நேசிக்கிறவனுடைய அப்பா அம்மா உன்னை கடிந்து கொள்ளும்போது அது உனக்கு எல்லாரும் முன்னாடி திட்டாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன அமெரிக்கன் பிரசிடெண்ட்டா? என்ன சொல்கிறீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறதை நம்ம அதை ரொம்ப அற்பமாக நினைக்கக்கூடாது. அசால்ட்டா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். தமிழில் அந்த அசால்ட்டான்ற வார்த்தை தமிழான்னு எனக்கு தெரியாது. மெட்ராஸ் ஊரில் அப்படி பேசுவோம். அசால்ட்டா அவன் கிடையாது, சும்மா எப்போ பார்த்தா திட்டிகிட்டு தான் பேசுவார், அவர் அது எப்போவுமே டஃப்பாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கணும். யோபின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம், யோபு 5:17-18 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்படுகிறது? இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, என்ன அருமையான வார்த்தைகள். தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். பார்த்தீங்களா? சர்வ வல்லவருடைய சிட்சையை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கப்பா அப்படின்னு யோபினுடைய ஃப்ரெண்டு பேசுகிறார். யோபை பார்த்து, எப்பா தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவானப்பா, தேவன் தண்டிக்கிறார். இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கர்த்தர் தான் தண்டிக்கிறாரா, சாத்தான் நம்மை தண்டிக்கிறானா, நாமே போய் தண்டனையில் தலையை விட்டுட்டோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். செல்ஃபோனில் அப்படி பேசிக்கிட்டே போவீங்க, எவ்வளோ ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருப்போம், அவங்களுக்கு காதே கேட்காது. கடைசியில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நீ செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ரோட்டில் நடக்கவே கூடாது, இல்லையா? இன்றைக்கி நம்ம எல்லாம் ஆண்டவர் மேலே பழி போட்டுறக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நான் விசுவாசிகளாகி உங்களோடு பேசுகிறேன், என் உடன் ஊழியர்களாகி உங்களோடு பேசுகிறேன். அடுத்தது, ஊழியத்தில் சம்பந்தப்பட்டிருக்கீங்கள்ல, ஜப ஊழியம் இல்லை, உங்களை பற்றி வெளியே சொல்ல யாருக்கும் தெரியாது. ஆனால் அரைக்கதவை பூட்டி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவீங்க, தேசத்துக்காக, சபைகளுக்காக. பகலில் ஜூம் மீட்டிங்கில் எவ்வளோ பேர் கூடி ஜெபம் பண்ணுறீங்க. உங்கள் பேரெலாம் வெளியே தெரியாது, ஆனால் பரலோகத்தில் கேட்டால் டான் உங்கள் பேரை சொல்லுவாங்க. ஆமேன். அப்போ இப்படிப்பட்ட நீங்கள் விசுவாசத்துக்காக நல்ல ரட்சிக்கப்பட்டு தேவனை தேடுகிற நல்ல சபைக்கு போகிறீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, வியாதி வருது, திடீர்னு ஏதாவது ஒரு நஷ்டம் வருது. அப்போ என்னடா ஒரே போராட்டமாக இருக்க எப்போ? இதில் வேற அந்த விசுவாசத்தில் போராடிக்கிட்டு கிடக்காங்கல்ல, அந்த சோதனைக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்கள, அவங்க கூட தோத்துற ஆண்டவரேன்னு சகிப்பாங்க. கூட இருக்கிற புருஷன், என்னத்தை ஜெபம் பண்ணுற, என்னத்தை, உனக்கு தான் இவ்வளோ வியாதி துன்பம், எனக்கெல்லாம் வருதா பாரு, எனக்கெல்லாம் இப்போ வருதா பாரு, 3 வேளை தண்ணி அடிக்கிறேன், நினச்ச நேரம் சோத்திரம் பண்ணிப்பேன், அப்படி போவேன், சர்ச்சுக்கு வருவேன், பொய்லாம் பேசுவேன், கள்ளக்கணக்கு எழுதுவேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கெல்லாம் வருதா பாரு, எனக்கெல்லாம் ஒன்றுமே வரல பாரு, உங்களுக்கு தான்டா இந்த பிரச்சனை வருதுன்னு பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது இந்த கூட்டம் எங்கே இருக்குது? சர்ச்சுக்குள்ளே இருக்குது. ஆமாம், கிறிஸ்தவங்களுக்குள்ளே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் விட்டுருங்க, அவங்களெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம டைம் வீணாக போயிடும். இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, தேவன் யோபு 5:17 தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியம், ஆகியால் சர்வ வல்லவருடைய சிச்சையை நீ அற்பமாக எண்ணாத அப்படின்னு யோபுனுடைய ஃப்ரெண்டு யோபை பார்த்து சொல்கிறாரு. 18 பாருங்கள், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் காயப்படுத்துகிறாரு, காயத்தையும் அவர் தான் கட்டுகிறாரு, அவர் தான் அடிக்கிறாரு, அவருடைய கை தான் ஆற்றுகிறது. ஆமாம், இதையும் அப்பா அம்மாவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஆமாம், உண்மையான தகப்பன் அந்த காலம் மாதிரி இப்போ அடிக்க முடியாது, அது வேறு விஷயம். அடித்தானா அவன் திருப்பி ஃப்ளாட் பண்ணிடுவான், அப்பாவை அடித்து ஃப்ளாட் பண்ணுவான், விட்டா அவன் கல்லறையில் கொண்டு போய் புதைச்சாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது, வேறு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் உண்மையான தகப்பன் கண்டிப்பார், உண்மையான தாய் கண்டிப்பார்கள். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். சில நேரங்களில் ஆண்டவர் காயப்படுத்துகிறாரு. காயப்பட்டவன ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை பற்றியா தெரியுதா? ரைட், இப்போ ஆண்டவர் திரும்ப மருந்து போட்டு, அந்த டாக்டர் எப்படி நமக்கு மருந்து போட்டு அதுக்குரிய சிகிச்சை அளிக்கிறாங்களோ அதே போல் அவர் அந்த காயத்தை கட்டுகிறவர், அவர் அடிக்கிறவர், அவர் தான் ஆற்றுகிறவர். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இப்போ சில நேரங்களில் நம்ம ரூட் கொஞ்சம் அப்படி இப்படிமா வழி பிசகும்போது ஒரு அடி போடுவார். எதுக்காக உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன நோக்கத்துக்காக உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எதுக்காக நான் உன்னை அபிஷேகம் பண்ணேன், எதுக்காக உன்னை ரட்சித்தேன்,
எதுக்காக நீ உன்னை உல்லாசமாக ஊரோட ஊராக போய் உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்கிறதுக்காக நான் உன்னை அழித்தேன், அதுக்காக உன்னை அழைக்கவில்லையே என்று சில நேரத்தில் ஆண்டவர் கடிந்து கொள்ளுவார். இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆண்டவர் ஏன் கடிந்து கொள்கிறாருன்னு. ஆண்டவர் கடிந்து கொள்கிறாருன்னு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 11 verse 20 வாசித்து பாருங்களேன். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். சில சிட்டிஸ ஆண்டவர் கடிந்து கொள்றார். பட்டணங்களை கடிந்து கொண்ட இயேசு. இது ஒரு டாபிக், தலைப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? பட்டணங்களை கடிந்து கொண்ட இயேசு. இப்ப நம்ம இயேசுவை பத்தி எப்படி பேசுவோம்? அன்புள்ள இயேசு, சமாதான பிரபு இயேசு இல்ல. அவர் வந்து பாவியின் மேல் சினங்கொள்ளாத இயேசு. அதெல்லாம் உண்மை, 100% உண்மை இல்லையா? ஆற்றுகிற இயேசு, தேற்றுகிற இயேசு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது மனம் திரும்பாத பட்டணங்களை கடிந்து கொண்ட இயேசு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லி கொடுக்குறேன் அந்த வசனத்தில் பாருங்க. தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணம். இதுதான், தட் இஸ் த பாயிண்ட். அப்போ ஆண்டவர் வாய்க்கு வந்த மாதிரி எல்லா பட்டணங்களையும் சபிக்கிறதோ எல்லா பட்டணங்களையும் கடிந்து கொள்ளுகிற கர்த்தர் அல்ல. அங்கே 2 வேறு சொல்லுக்கு 21 பாருங்க. கோரோசீனை உனக்கு ஐயோ, பெட்சாய்தாவை உனக்கு ஐயோ. கர்த்தருடைய பிள்ளைகளை 23 பாருங்க. வானபரியம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். இப்போ பாருங்க, ஒரு சில பட்டணங்களை உதாரணமாக கோரோசீனை உனக்கு ஐயோ, பெட்சாய்தாவை உனக்கு ஐயோ, அப்புறம் கப்பர்நகுமே உனக்கு ஐயோ அப்படின்றாரு. ஏன் இந்த பட்டணங்களை மட்டும் ஆண்டவர் கடிந்து கொண்டார்? ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அதாவது ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் நிறைய சிட்டிஸையும் வில்லேஜஸையும் கவர் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. ஆனால் இந்த பெட்சாய்தாவாக இருக்கட்டும், கப்பர்நகுமாக இருக்கட்டும், இந்த இடத்துல அடிக்கடி மீட்டிங்ஸை போட்டு அடிக்கடி மக்களை சந்தித்து அடிக்கடி நோய்களை குணமாக்கி அந்த ஊருக்கு போனாலே ஆண்டவர் வந்துட்டாருன்னா எல்லாரும் படுக்கையை தூக்கிட்டு வந்துடுவாங்க, குருடனை தூக்கிட்டு வந்துடுவாங்க. தொடுங்கப்பான்னு தொடுவார், சுகமாயிரும், தோத்துறோம், பிரைஸ் லார்ட், அடுத்த வாரம் நம்ம முடிஞ்சால் நான் வரேன், இல்லைன்னா எப்போது வந்தீங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா நான் ஆன்லைனில் பார்ப்பேன். நம்ம சொல்ல மாட்டேன், இப்போ நம்ம ஆன்லைனில் பார்த்துருவோம்ல, அப்படி பண்ணிடுவோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த பெட்சாய்தாவிலையும் கோரோசின் அப்புறம் இந்த கப்பர்நகூமில் நான் அதிகமான ஊழியம் செய்து அதிக அற்புத அடையாளங்களெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால நான் செய்தேன். ஆனால் ஏன் செய்தேன்? இதையெல்லாம் பார்த்து அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவங்க புதிதாக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள் என்று நம்பி ஆண்டவர் அந்த பட்டணங்களில் அற்புதம் செய்தாராம். ஆனால் கடைசியில் பார்த்தா இவன் எதுக்கு வந்திருக்கிறான்? ஏசப்பாவை தேடி சுகத்துக்கும் பணத்துக்கும் உலகத்துக்காக தான் வந்திருக்கிறான்றதை கண்டுபிடிச்சு ஒரு நாள் ரொம்ப ஃபெட்டப் ஆகி சொல்லிட்டார், பெட்சாய்தாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகளை தீரு சீதோன் பட்டணத்தில் செய்திருந்தால் அப்பொழுதே அவர் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பாங்கப்பா. அப்புறம் அந்த 23 பாருங்க. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் என்னமோ இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் கப்பர்நகும் சிட்டி இருக்கிறது இன்னைக்கும். ஆமாம், அந்த கப்பர்நகும் கர்த்தருடைய பிள்ளைகள், த டவுன் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு போர்டு அங்கே வச்சுருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடமும் அங்கு கட்டப்படலை. பக்கத்தில் நேசரேத் இருக்குது, பிரம்மாண்டமாக இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற பெரிய 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 ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருந்து ரொம்ப அருமையாக அந்த சிட்டி ரொம்ப வளர்ந்துருச்சு நவீன உலகத்தில். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கப்பர்நகூமை பார்த்தீங்கன்னா அது அப்படியே பழகாலத்தில் இருந்தது போலே கிடக்குது. ஏன் அந்த சிட்டியை வந்து அந்த கப்பர்நகூமை அவங்க டெவலப் பண்ணல நீங்கள் நினைக்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். அங்கே போனால்
அந்த அங்கே இருக்கிற கைடெல்லாம் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க, இந்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. பல வருஷம், ஒவ்வொரு வருஷமும் ஆமாம் கர்த்தர், நாங்கள் அநேக விசுவாசிகளோடு போய் அங்கே 10 நாட்கள் ஜெபம் நடத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஏன் ஆண்டவர் கடிந்து, விசுவாசிகளாகிய நம்மை சில நேரங்களில் ஏன் அவர் கடிந்து கொள்ளுகிறார்? ஆண்டவர் பாப்பார், உன்னை ரட்சிக்கப்பட்டு அவன் அறியாத புறஜாதியிலும் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி இவ்வளோ உயர்த்தி வச்சு உன்னை உன்னதமான நிலைக்கு வச்சா, ஒரு வேலை கொடுத்தோன்னா ஐ எம் பிஸி ஒன்லி வாட்ஸ்அப்னு போட்டுட்டு நீ ஃபோன் வந்தாலும் அட்டன் பண்ணாமல் இருக்கியே, உனக்கு எவ்வளோ கர்வியாக இருப்ப நீ. ஃபோன் வந்தாலும் எடுக்கிறது அப்படி பார்த்து, பாஸ்டர் தான் கூப்பிடுறாரு, அவர் வேறு வேலை இல்லை அப்படின்னு. வேலை கிடைக்காத காலத்தில் ஆராதனை 10 மணிக்குன்னா 9 மணிக்கே போய் வாசலில் கிடந்து கதவு திறந்தவன் முன்னால் போய் உட்காந்து சோத்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு, இல்லை இப்படி பேசினாதான் சிலருக்கு உரைக்குது. பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெப குறிப்பு அனுப்புகிறீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பாரு, நீங்களும் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற பிரதிபலன் என்ன? பிரதிபலன் அப்போ தான் கூகுளில் காணிக்க அனுப்பிட்டானே, அது யாருக்கே வேணும்? உங்களுடைய ஆத்துமாதாயா முக்கியம், உங்கள் ஆத்துமாதாயா முக்கியம். ஆமாம், ரட்சிப்பு தான் முக்கியம். ரட்சிப்பை போல விலையேற பெற்றது இந்த பூமியில் வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் பாருங்கள், அந்த ஆரம்ப காலத்திலேருந்து அந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே இல்லை. சால்வேஷன், எஸ் ஐ எம் born again. அப்போ உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அதை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, பிள்ளைகள் வந்துட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ மற்றவங்களாம் கல்யாணம் கட்டி பிள்ளைகள்லாம் அவங்களாம் ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களா? விஷயத்துக்கு வரணும். உங்களுடைய ஹெச்ஆராக இருக்கட்டும், உங்களுடைய டிப்டி மேனேஜராக இருக்கட்டும், நீங்கள் காலையில் 7 மணிக்கு வரணும்னா நீங்கள் போவீங்களா, போக மாட்டீங்களா? போவோம். இதுதான் நமக்கு ரொம்ப வேதனையான காலம். ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நான் பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஏன் கடிந்து கொள்றாரு? ஒன்று, மனம் திரும்பாததை கண்டபோது, அதாவது ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு இருமாப்பா இருக்கிறவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் மனம் திரும்புதுன்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்காக அவர் பரிதபிக்கிற கர்த்தர். சரியா? 2வது பாயிண்ட்டுக்கு வாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மார்க் சாப்டர் 8 verse 33. ஆமே, நீங்கள் அதை எடுத்து பார்க்கணும். ஒருவேளை நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை மனப்பாடமாக கூட தெரியலாம். அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும். 33 என்ன சொல்லுது? அவர் திரும்பி தம்முடைய சீடர்களை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அந்த வேர்டு பாருங்க, ஆண்டவர் பேதுருவை கடிந்து கொள்றாரு. இன்னைக்கு டாபிக்கு கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் என்னை கடிந்து கொள்ளும்போது, ஐயோ என்னப்பா இந்த ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஒரே போராட்டமாக இருக்குது, ஒன்றுமே இப்படியே பிரயோஜனமாக இருக்குது, ஒரு நிம்மதி கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்ன கிடையாது, தெரியாதனம் வந்துட்டேன், நான் தெரியலையே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆசீர்வாதம் வரும்னாங்க, அபிஷேகம் பட்டா இன்னும் வரும்னாங்க, காணிக்க கொடுத்தா இன்னும் ஆசீர்வாதம் வரனாங்க, உள்ளதெல்லாம் போய் நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி ஆண்டவராக இயேசுவை தவறாக புரிந்து கொண்டிருந்தால், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால், நீங்கள் தேவனை ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்திய வசனங்களுக்கு படி வாழணும். அவருடைய வசனம்தான் சத்தியம். ஆண்டவர் ஜீவிக்கிறார், நான் அவருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்திலே நீங்கள் இருக்கும்போது சில சந்தர்ப்பங்களில் அவர் உங்களை கண்டிக்க வேண்டியது அவசியம். நான் எல்லார் பிள்ளையுமே கண்டிக்க முடியாது. ஏதோ இப்படி பேசலாம், சொல்லலாம், அவ்வளோதான். சரியா? ஆனால் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை வேணால் கண்டிக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது 8:33 வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களை ஒரு பார்வை பார்க்குறார். அந்த அத்தனை பேர் அவருடைய ஒரு பார்வை பார்த்துட்டு பேதுருவை நோக்கி பேசுகிறாரு. பர்டிகுலராக அவனை பார்த்து பேசுகிறாரு. பேதுருவை பார்த்து என்ன எனக்கு பின்னால் போ சாத்தானே. உங்களை பார்த்து யாராவது உங்கள் பாஸ்டராக இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், சரியா, உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், யாராவது பின்னால் போ சாத்தானே அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? உங்கள் பாஸ்டராக இருக்கட்டும், உங்கள் பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு வைங்க, சாத்தான் நீ ஒரு சாத்தான் மாதிரி எங்கள் சபையில் இருக்கிறன்ட்டா என்ன பண்ணிடுவீங்க? வேற ஒன்றும் பண்ண மாட்டீங்க, இன்னொரு சர்ச்சை ஆரம்பித்து நீங்களே பாஸ்டர் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப டெவலப் ஆகிருக்கிறோம்.
அந்த அளவுக்கு ரொம்ப 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 டூ மச்சாக டெவலப் ஆகிருக்கிறோம். எல்லாருக்கும் இல்லை, நான் சொல்கிறது சிலருக்கு தான் புரியும். அதனால் இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உங்கள் போதகர் உங்களை கடிந்து கொண்டு பேசுகிறாரா? எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு பேசாமல் யாருக்கையா பேச போகிறாரு அப்படின்னு நாங்கள் அந்த காலத்தில் எடுப்போம். இந்த காலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம், அப்படி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வந்துருச்சு பிரசங்க, கொஞ்சம் என்ன பரவாயில்ல. இந்த கதையெல்லாம் இன்றைக்கி செல்லுபடி ஆகாத ஐயா. ஒன்று சொல்கிறேன், ஆப்ரேஷன்னா அவனுக்கு பெயின் வந்து தான் சேர்க்கும். என்னதான் வந்து அவங்களுக்கு மயக்க மருந்தோ மயக்க ஊசி போட்டு அவங்கள படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு பிறகு பெயின் வரும். அப்போ அவங்க பெயின் கில்லர் கொடுப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பெயின் தான், அந்த 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 பெயின் வழியாக தான் நம்ம கடந்து போகணும். அவர் கடிந்து கொள்ளும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஏன் அவர் கடிந்து கொண்டார் பேதுருவை? அதுக்கு முந்தின வசனங்களில் 31 பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாய் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்குறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தாராளமாக ஓப்பனாக தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு, அதான் உலக ஓட்டத்தில் நாம் பாடுபடணும், ஒப்பு கொடுக்கப்படணும், சிலுவையில் அடிக்கப்படணும், மரணத்தின் வழியாக கடந்து போகணும் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை அவர் பேசிக்கிட்டு வர்றாரு. உடனே ஆண்டவரை பார்த்து, இவைகள் உமக்கு நேரிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஆண்டவரை தனியாக கூட்டிகிட்டு போய் ஆண்டவரை பார்த்து கடிந்து கொள்கிறான் ஆண்டவரை. அப்போ இதுலேருந்து என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, பேதுருக்கு கம்ஃபர்ட் ஜோன் தான் பிடிக்கும் போல இருக்குது. இல்லை, கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டு 3 வேளை அவர் கூட இருந்தாலே சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லைல்ல, அவர் கூட இருந்தாலும் தூங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. என்ன தான் புயல் காற்று அடித்தாலும் அவனை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறான்னு நம்பிக்கை. ஆனால் இவரை விட்டுட்டா என்ன ஆகணும்? மலையை விட்டு போட்டு விட்டா எல்லாம் விட்டு இவரை பின்னால் வந்தால் என்ன? இவர் நான் போகிறேன்றாரு. ஆனால் அதெல்லாம் வேணாம், அந்த பிரச்சனையெல்லாம் வேண்டாம். பிரச்சனையை பற்றி பேசாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது, நிறைய நெருக்கத்தை பற்றி பேசக்கூடாது. ஆமாம், நீ நல்லா இருப்பேன்னு சொல்லியே நல்லா இல்லாமல் போயிடுறாயா? நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை, என் ஆண்டவருக்கு எனக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா நான் நல்லா இருப்பேன். ஆமென். என் ஆண்டவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேன்யா. அவர் தீமை செய்யாத தெய்வம். ஆமென். ஒருவருக்கு எந்த தப்பு செய்யாத கர்த்தர். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறார், சில நேரங்களில் அவர் நம்மை தண்டிக்கிறார். காரணம் என்னன்னா, தேவ சித்தத்துக்கு மாறாக நடக்கவோ பேசவோ ஆரம்பித்தா அந்த இடத்துல ஒரு எச்சரிப்பு மணி மாதிரி வரும். அது யார் மூலமாவது வரலாம், பாஸ்டர்ஸ் மூலமாக வரலாம், எங்களை மாதிரி வேஞ்சலிஸ்ட் மூலமாக வரலாம், ஏன் வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் மூலமாக வரலாம். கர்த்தருடைய பிள்ளை யார் மூலம் வேணுமானால் கர்த்தர் பேசுவார். ஆமாம். அப்போ தேவ சித்தத்துக்கு மாறாக போன பேதுருவை கடிந்து கொண்டார். ஆமாம். ஆசீர்வாதங்களை பெற்றும் மனம் திரும்பாத பட்டணத்தை கடிந்து கொண்டார். சரியா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவ சித்தத்தின் முனையில் இருக்க நம்ம பழகணும். தேவ சித்தத்தின் முனையில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை வரும்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஐயோ, அப்போ இந்த ஆள் பிரச்சனத்தை கேட்க வேணாம்ப்பா, பிரச்சனை வரும்னு தான் பேசுகிறாரு. பிரச்சனை நிறைய இடங்களில் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை அதெல்லாம் வராது, போயிடும்னு சொன்னாங்க. அந்த நேரத்துக்காவது சினிமா பார்க்குற மாதிரி 3 மணி நேரமாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ன்ற மாதிரி. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கவனிக்கணும். ஐயா, பிரச்சனை வரும். தேவத்தின் சித்தத்தின் முனையில் நான் நிற்கிறேன்னா பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனை இயேசுவை தாண்டி வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என் பிரச்சனையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதுதான் முக்கியம். அந்த சித்தத்தின் முனையில் நிற்கணும். சித்தத்தின் முனையில் நிற்கிறவனை எல்லாராலையும் புரிஞ்சுக்கிடவே முடியாது, அது வேற விஷயம். சித்தத்தின் முனையில் நிற்கிறவனை, இன்னும் சொல்லட்டா, அவிசுவாசி கூட புரிஞ்சுக்கிடுவான். இந்த விசுவாசிகள் புரிஞ்சுக்கிட மாட்டான். சித்தத்தின் என்னத்தை சித்தம் இப்படியே நீ பாடுபட்டு கிடக்கிறதே சித்தமா? அவங்களாம் பாருங்கள், பாடாப்படுறாங்க, ஜாலியாக சர்ச்சுக்கு வராங்க, போகிறாங்க, முடிஞ்சோன்னு அப்படியே ஹோட்டலுக்கு போகிறாங்க, அப்படியே சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாங்க, அப்படியே போகிறாங்க, அப்படியே வராங்க, அப்படியே ஜாலியாக போகிறாங்க. 2-3 வாரம் சர்ச்சுக்கே வரல. அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வீட்டில் தான் எப்போ பார்த்தாலும் நோய் நொடி அது இதுன்னு ஒரே டென்ஷன். அவங்கள கேட்டால் we are all enjoy.
ஆல்வேஸ் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நாங்கள் இப்போ அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்றோம். நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கே போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பலவீனம், எப்போ அங்கே கட்டி, இல்லைன்னா இங்கே அது இது, இதிலே சுற்றிக்கிட்டு வரமே தவிர அவங்களாம் இயேசு ஏற்றுக்கொண்டாங்களா? அவங்களாம் நல்லா இருக்காங்க பாருங்கள். நீங்கள் தான் சும்மா பைபிள், ஜபம், உபவாசம் இப்படியே சுற்றி 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 நீங்கள் எப்படி பழகிட்டீங்க. எங்களையும் போட்டு நொறுக்காதீங்க, எங்களை ஃப்ரீயாக விடுங்க, எங்களை விடுங்க. எனக்கு எப்போ தெரியும் பைபிள் எடுத்து வாசிங்க தெரியும் அப்போ அப்படின்னு பேசும்போது சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் உங்களோடு என்ன பேசுகிறேன்னா, தேவ சித்தத்துக்கு மாறாக நம்ம அப்படி வேற ட்ராக்ல போகும்போது ஆண்டவர் அதை விட மாட்டார். எக்கடா கெட்டுப்போடா பேதுரு, நீ தான் அப்படி தேவ சித்தத்துக்கு மாறா போகிற, போயிட்டு போ, ஆனால் நான் வந்து தேவ சித்தம் தான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து அவனை பூசி முழுகல. அதே நேரத்தில் எனக்கு பின்னால் போ சாத்தானை சொல்லி ஒன்ஸ் ஃபார் ஆல் அவனை வந்து மினிஸ்ட்ரியில் கொண்டு வராமையும் விடலை. இதோட அநியாயம், அந்த பெண்மணிக்கிட்ட அவர் வந்து மறுதலித்து இயேசுவை தெரியாதுன்னு சொன்னாலும் அவரை திரும்பி பார்த்து அவன் மேலே ஒரு ஆண்டவர் அவன் மேலே பரிதாபப்பட்டு அழுகிறத பார்த்து மீண்டும் அவரை உயிர்ப்பித்து, ஆமென், அப்போஸ்தலர் காலத்தில் அவர் தான் முதல் பிரசங்கியாராக கர்த்தர் நிற்க வைத்தார். ஏன்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. ஆமென். இதில் இப்போ ஏன் இதை நான் சொல்லணும் உங்களுக்கு தெரியுமா? உங்களை அழைக்கும் போதே, சரியா, உங்களை கர்த்தருடைய பிள்ளையாக அழைக்கும் போதே, உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் போதே, நீங்கள் பேப்டிசம் எடுக்கும் போதே, சரியா, உங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்கு. அதை தான் எத்தனையோ முறை சொல்கிறேன். நோக்கம் இருக்குது. நீங்கள் நினச்சிட்டீங்க இந்த சர்ச்சில் இருக்கணும், போய் ஒரு பிரசங்கம் கேட்கணும், முடிஞ்சால் நான் காணிக்கை கொடுக்கணும், அப்படியே வரும்போது 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வரணும், சாப்பிட்ணும், தூங்கணும், மண்டே டு சாட்டர்டே உலகம்லாம் சுற்றிட்டு வரணும், பைபிள் ஸ்டடி போக மாட்டோம், எதுக்கு போக மாட்டோம், ஒன்றும் போக மாட்டோம், அந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அப்படி வரணும். இதுதான் கிறிஸ்டியானிட்டின்றீங்க. இது கிறிஸ்டியானிட்டியே கிடையாது. சரியா? உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தேவனே உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை தாரும். என் குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளைகளின் வாழ்க்கை, என் பிள்ளைகளின் எதிர்காலம், என் பிள்ளைகளின் திருமண வாழ்க்கை, ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கட்டணுமா, நான் ஒரு பொருளை வாங்கணுமா, எல்லாவற்றிலும் உடைய சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு வேணும், வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சித்தத்தை அறிகிற அவருடைய சித்தத்தை அறிகிற அந்த நோக்கத்தில் ஒருத்தர் இருந்தானா அவன் ரொம்ப டீட்டெயிலாக நிதானமாக தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆமாம், எலியேசரை பாருங்க, ஆபிரகாம் அனுப்பி வச்சுட்டார், போடா என் ஊரில் போய் எங்கள் ஊரில் எங்கள் ஆட்களை பார்த்து நீ இப்படி ஒரு கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அவனுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டார். அவர் அப்படியே ஒவ்வொரு காடு மேடு ஊரெல்லாம் தாண்டி தாண்டி வந்து கடைசியில் துறவண்டையில் நின்று ஆண்டவர் நோக்கி, அப்பா எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிக்கல. அங்கே ரெபேக்கா குடத்தை தூக்கிட்டு வரா. ஆமாம், அங்கேயும் ஒரு டெஸ்டிங் வைக்கிறாரு. ரெபேக்கா ஓடி 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 தண்ணி ஊற்றுறதும், ஒட்டகத்துக்கு திரும்ப போய் தண்ணியை எடுக்கிறதும், திரும்ப ஓடுறதும், பைபிளில் ஓடின்னு எழுதியிருக்குது, எடுத்துக்காட்ட டைம் இல்லை. அப்போ அவன் ஓடி வருகிறதும் தண்ணி ஊற்றுறதும், ஒட்டகம் கொஞ்சம் நெஞ்சமாக தண்ணி குடிக்கும் இல்லையா? அப்போ அவ்வளவு தண்ணி ஊற்றுறாங்களே, என் நேரத்து யாரோ முன்பின் தெரியாத ஒரு ஆளுக்கு இப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு இவா யாரு ஊற்றணும்? ஓகே, இவ்வளோ இருக்குமோ அப்படின்னு அவருடைய செய்கைகள்லாம் பார்த்துட்டு அவன் வந்து தேவனுடைய சித்தத்தை அறிகிறதுக்கு ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருக்கிறார். எலியேசர் மௌனமாக இருக்கிறாரு. அப்போ நான் உங்களை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், நீங்கள் மற்றவங்களை பார்த்து உங்கள் விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் ஃபெட்டப் ஆயிடாதீங்க. சரியா? மற்றவங்களை பார்த்து நீங்கள் உங்கள் விசுவாச ஓட்டத்தில் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய நாமத்தினால உங்களோடு கூட பேசுகிறேன். இன்னொரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறேன். தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசணும். ஓகே, சரியா? கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க் சாப்டர் 16 verse 14. அதன் பின்பு போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம். அந்த வார்த்தையை பாருங்க. அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார்.
அவர் உயிர்த்தெழுந்ததை இவங்களால் நம்ப முடியல. அதில் 2 வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு பேசுகிறேன். ஒன்று அவிசுவாசம், 2வது அந்த ஒரு கடினமான இருதயம். கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கு பிடிக்காத விசுவாசிகளாக நம்மை பற்றி, ஊழியர்களாக நம்ம பற்றி, நம்மக்கிட்ட ஆண்டவருக்கு பிடிக்காத 2 காரியம் இருந்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காது. ஒன்று அவிசுவாசம், 2வது அந்த ஹார்ட் ஹார்ட்டட், ஸ்டோனி ஹார்ட்டட், கடினமான இருதயம். கடினமான இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. சில பேர் பாருங்க, நல்ல ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, என்னை விட 1000 மடங்கு நல்ல பிரசங்கமும் பண்ணுவாங்க, என்ன, ஆனால் அவங்க எடுத்த இந்த டிசிஷன் இருக்குது, நோ நோ நோ, திஸ் இஸ் மை டிசிஷன், திஸ் இஸ் மை ஃபைனல் டிசிஷன், அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன்னா எடுத்துட்டேன், அவ்வளோதான், நான் சொன்னேன்னா சொல்லிட்டேன், அந்த ஸ்டாண்டில் அப்படியே சில பேர் மாற மாட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவேன், கர்த்தர் சொல்லிட்டாருன்றவாங்க. கர்த்தர் சொன்னார்னா அந்த 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 வீட்டார் மேலே, வீட்டுக்குள்ளே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறான், எல்லாருக்கும் ஒரு சமாதானம் வரணும் இல்லையா, சமாதானம் வரணும். அப்போ தான் அது அங்கே காட்ஸ் ஹேண்ட் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு பாருங்கள், நம்ம ஒரு காலத்தில் ஜென்ம சுவாபத்தில், பிறவி குணத்தில் இருந்த ஆட்கள், கிருபையாய் ரட்சித்து அபிஷேகம் பண்ணியிருக்கும் போது அந்த கடினமான இருதயம் வரக்கூடாது. ஏதோ ஒரு கன்ஃபியூஷன், ஏதோ ஒரு கான்வர்சேஷன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் வரலாம். அது புரிஞ்ச உடனே திரும்ப உடனே ரீகன்சல் ஆகி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி அதை மறந்துடணும். அப்படி மறக்கலன்னா சம்திங் ராங் இன் யுவர் ஸ்பிரிட். இதுதான் இன்னைக்கு தேவை. நாளைக்கு அவங்க நம்மகிட்ட சண்டை போட்டாங்களே, அவங்க நம்மகிட்ட நிற்க மாட்டாங்க. நம்ம பரலோகத்துக்கு போகணும், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும், மற்றவங்களுக்கு ஆத்தும ஆதாயத்தை பற்றி பேசணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், சபைகளுக்காக ஜெபிக்கணும், எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். எவ்வளோ வேலை இருக்குது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால அந்த கசப்பு வைராக்கியத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். கடினமான இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது. சரியா? மனம் திறந்து பேசணும், ஓப்பன் ஆட்டோட பேசணும், பின்னால் பேசக்கூடாது. ஒருத்தருக்கு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு அங்கே சொல்லிட்டு அங்கே போயிடும், அந்த மாதிரி குறுக்கு புத்தியெல்லாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உங்களை என்னை போஷிக்கிறவர் அவர். அதனால இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த கடினமான ஹார்ட் நமக்கு வேண்டாம். அடுத்தது அவிசுவாசம். வசனம் சொல்லுகிறது, அவர் 11 கூட பந்தி இருக்கும்போது, டைனிங்கில் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு தரிசனமாகி அவர் உயிர்த்தெழுந்த நம்பாத ஆட்களை, அவங்களோட அவிசுவாசத்தை, 3 வருஷம் கூட இருந்தானடா, கூட இருந்து சாப்பிட்டேன், என்னென்னமோ சொன்னேன், உங்களுக்கு நம்ப மாட்டேன்றீங்களே, உங்களுக்குள்ள இந்த அவிசுவாசத்தின் ஆவி வந்துட்ட, உங்கள் இருதய கடினப்பட்டுட்ட அப்படிங்கும்போது அவர் போஜன பந்தி இருக்கையில் அவங்கள தான் கடிஞ்சு கொள்வார். அவர் யாரோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்றாரோ அவங்கள தான் கடிந்து கொள்றாரு. ரோட்ல போறவனெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொள்ள மாட்டார். ஆமென். அப்ப அவர் கடிந்து கொள்ளும் போது நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? பிரைஸ் காட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமாம், இந்த சப்ஜெக்டை தொடர்ந்து நான் நாளைக்கு ஆண்டவருக்கு சித்தமாக நான் பேசுவேன். சரியா? நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளணும். இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் நான் விசுவாசிக்கிறேன். சரியா? சோர்வு வராத விசுவாசி ஒருத்தர் கூட கிடையாது. நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஆமென். பெரிய பெரிய ஊழியர்கள் இருந்து விசுவாசிகள் வரைக்கும் அடிக்கடி சில சோர்வின் ஆவி தாக்கும். ஆனால் மூழ்கி போகிறதான் கூடாது. ஓகே? ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, நீங்க என்னை கடிந்து கொள்றீங்கன்னு தான் நான் குற்றம் சாட்டுறேனே தவிர, ஏன் நீங்க கடிந்து கொள்றீங்க? அப்பா, என்னுடைய மனம் திரும்புதல் சரியில்லாத போது தானப்பா கடிந்து கொள்றீங்க. உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக பேசும்போது தானப்பா கடிந்து கொள்றீங்க. அவிசுவாசமும் கடின இருதயம் வரும்போது தானப்பா கடிந்து கொள்றீங்க என்கிற சத்தியத்தை கற்றுக்கொண்டேனப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கற்றுக்கொண்டேனப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, கற்றுக்கொண்டேனப்பா. ஆமென், ஆமென். நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வமே, அந்த வார்த்தையின்படி, ஹalleluya, Lord, I pray according to the word, Isaiah chapter 40 verse 27. ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிற கர்த்தர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி விட்டீரப்பா. ஆமென்.
இனி ஆமே நாங்கள் சோர்வை மேற்கொள்வோம். எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. நான் சோர்வை மேற்கொள்வேன், நான் எழும்புவேன், நான் நடப்பேன், நான் நிற்பேன், நான் உட்காருவேன், என் காரியத்தை நானே செய்வேன். ஒரு சுகமளிக்கும் அபிஷேகம் என் மேல் இறங்கி வருகிறது. தருத்தரத்தின் ஆவி என்னை விட்டு போக போகிறது. கர்த்தர் எனக்கு சகாயர், இனி மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல சத்திய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும், நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இரவில் நல்ல உறக்கத்தை தாங்கப்பா, சமாதானத்தின் நாட்களை தாங்கப்பா, நிம்மதியான நாட்களை தாங்க, இளைப்பாறுதலை தாங்க. கிருபை நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.